எல்லாரும் கெஃபே காஃபி டேக்கு போயிருப்போம். ஒரு கப் காஃபி குடிச்சிருப்போம். ஆனா அந்த ஒரு கப் காஃபி பின்னாடி இருக்க மனுஷனோட கதை தெரியுமா? இந்தியாவிலேயே ஒரு அழகான ஒரு காஃபி ஷாப் திறக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. அது வெறும் காஃபி ஷாப்பா மட்டும் இருக்கக்கூடாது. ஒரு பிஸ்னஸ் பேசுற இடமா, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியா மைண்ட் ரிலாக்ஸா பேசிக்கக்கூடிய இடமா, காதலர்கள் வந்து உட்காந்து பேசிக்கக்கூடிய இடமா, அங்க வந்தாலே மைண்ட் ரிலாக்ஸா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு யோசனை பண்ணி 1996ல் பெங்களூர்ல ஒரு கெஃபே காஃபி டேன்னு ஒரு ஷாப்பை ஓப்பன் பண்றாரு. அது ஒரு ஷாப்பா இருந்தது பல ஷாப்ஸா உருவாகுது. காஃபி ஷாப் மட்டும் இல்லாம ரியல் எஸ்டேட்டு, டெக் பார்க்ஸ்னு நிறைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றாரு. நல்லா வளர்ந்துட்டே போறாரு. இந்த மாதிரி உயரங்களுக்கு போக போக பிஸ்னஸ் வளர வளர கூட சேர்ந்து கடனும் வளர்ந்துக்கிட்டே வருது. 2019 ஜூலை 29ஆம் தேதி காணாம போறாரு. அவர் வேற யாருமே இல்ல, கெஃபே காஃபி டேவோட ஓனர் விஜி சித்தார்த்தா அவர்கள். 2 நாள் கழிச்சு தேடுறாங்க. ஜூலை 39 2019ஆம் ஆண்டு அவர் கண்டுபிடிக்கப்படுறாரு. என்ன ஆகுதுன்னா, அவரு இவ்வளவு கடன் சுமையால சூசைட் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது எவ்வளவு கடன் பார்த்தீங்கன்னா 7000 கோடி கடன் ஆயிடுது. எந்த அளவுக்கு அவங்க பிஸ்னஸை வளர்த்துட்டே போனாங்களோ அதே அளவுக்கு கூட சேர்ந்து இவ்வளோ கடனையும் உருவாக்கிடுறாரு. இதை அப்படியே விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி திரும்பவும் இதை தூக்கி நிப்பாட்டணும்னு வரவங்க தான் அவங்களோட மனைவி மாளவிகா சித்தார்த்தா அவர்கள். கணவனை இழந்துட்டாங்க. அதன் பிறகு இவ்வளவு கடன், 7000 கோடி ரூபாய் கடன். ஆனால் அதை பார்த்து அவங்க தோத்து போகணும்னு நினைக்கல. திரும்பவும் அவரோட கனவை தூக்கி நிப்பாட்டணும்னு நினச்சி ஆரம்பிக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் விட்டாங்களோ திரும்ப அதெல்லாம் தேடி, எந்த இடத்துலலாம் தப்பு பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் சரி பண்ணி ஒரு அசட்டை விற்று ஒரு கடனை அடைக்கிறாங்க. 7000 கோடி கடன்ல இருந்து 600 கோடி ரூபாவா மாத்துறாங்க. இந்த மாதிரி நிறைய முயற்சிகள் பண்ணிக்கிட்டே வராங்க. இது ஒரே நாளில் அடையக்கூடிய கனவு கிடையாது. இது ரொம்ப பெரிய ப்ராசஸ். ஆனால் அதை பார்த்து அவங்க பயப்படல. என்னால் முடியும், இது என் கணவரோட கனவுன்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு எல்லா கடனையும் அடைச்சிட்டு கெஃபே காஃபி டே பிராண்டை உலகம் ஃபுல்லாகவே தூக்கி நிப்பாட்டியிருக்காங்க. நீங்கள் எங்கே போனாலும் கெஃபே காஃபி டே பிராண்டை பார்த்துருப்பீங்க. எந்த நாட்டுக்கு போனாலும் இப்போவுமே சூப்பராக வளர்த்து வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் சில நேரம் வாழ்க்கை நம்மக்கிட்ட உனக்கு என்ன வேணும், நீ என்ன செய்ய போகிறேன்னு கேட்காது. உனக்கு இதுதான் வேணும், நீ இதை தான் செய்யணும்னு சொல்லி கையில் தூக்கி ஒரு சுமையை கொடுத்துரும். ஆனால் அதை பார்த்து பயப்படாமல் கண்டிப்பாக என்னால் முடியும், இது என்னோட கனவு சேர்த்து என் கணவரோட கனவுன்னு சொல்லி ஆரம்பித்தவங்க தான் மாளவிகா சித்தார்த்தா. இது அவங்களோட கதை தான். நம்ம ஒரு கப் காஃபியை பற்றி தான் பார்க்குறோம். ஆனால் அந்த காஃபி பின்னாடி இவ்வளோ கதை இருக்குன்னு யாருக்குமே தெரியாதுல்ல. அந்த காஃபி ஷாப்புள்ள போனால் ஐயோ இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்களே, சூப்பராக இருக்கேன்னு நினைப்போம். ஆனால் அதுக்கு பின்னாடி இருந்த 7000 கோடி கடன் யாருக்குமே தெரியாது. ஒரு மனிதர் இல்லாமல் போகலாம், ஆனால் அவர் கண்ட கனவு இன்னுமே ஒரு காஃபி கப்போட உயிரோட தான் இருக்கு. சில வெற்றிகள் வெற்றி பெற்றவர்களுடையது மட்டுமில்ல, அந்த வெற்றியை தூக்கி நிப்பாட்டணும்னு நினைக்கிறவங்களதும் கூட தான்.